இப்போ வந்து நம்ம இஞ்சி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, சாப்பாடு இதுக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் வந்து இஞ்சி 250 கிராம், பூண்டு ஒரு 50 கிராம், அப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயம், வெல்லம், நல்லெண்ணெய், வெந்தயம், அப்புறமா கடுகு. லெமன் சைஸ் புளியை தனியாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை வந்து ஒரு கொரன்னு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது கூட ஒரு 10 பல் பூண்டு மட்டும் போட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட புளித்தண்ணியில் கரைச்ச புளித்தண்ணியில் ஒரு பாதி புளித்தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றி அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வடச்சட்டியில் வெந்தயம் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வெந்தயத்தை மட்டும் தனியாக வறுத்துக்கலாம். நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அது கூடவே கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டு அதைய ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கூடவே பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா பொடியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதே வடச்சட்டியில் நல்லெண்ணெய் வந்து ஒரு 200லேருந்து 250 கிராம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை அதை விட கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருகாப்பில் ஒரு 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதுவும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு அதில் அரைச்சது போக பாதி பூண்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா இடித்து இதில் நான் சேர்த்தி அதுவும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு புளித்தண்ணி ஊற்றி அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து நல்லா அது குக் ஆகட்டும். புளித்தண்ணி வந்து அடுத்தது நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த புளி வந்து உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளி வந்து அதிகமாக புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை புளிப்பு பத்தலை அப்படின்னா லெமன் சைஸை விட கொஞ்சமாக பெருசாக கூட நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றி அதுவும் நல்லா கலந்து விட்டு நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம உப்பு போடலாம். உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வரமிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப கூட்டியும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கலக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயம், கடுகு, பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் போடுறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் போடுறேன். ஏன்னா வெந்தயத்தோட கசப்பு ஜாஸ்தியாயிடும். ஆல்ரெடி இஞ்சிலேயே கசப்பு இருக்கிறங்காட்டி நான் அளவாக தான் போடுறேன். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்தது வெல்லம் வந்து இஞ்சியில் இருக்கிற கசப்பு தன்மையை போக்குறதுக்காக தான் வெல்லம். அது வந்து உங்களுக்கு கசப்பு அதிகமாக இருந்தால் அதிகமாக கூட போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி நல்லா கலர்னதுக்கப்புறமா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம விட்டோம்னா நம்மளுக்கு இஞ்சி தொக்கு தயார். இது வந்து தோசை, சப்பாத்தி, இட்லி, சாப்பாட்டுக்கு கூட நல்லாயிருக்கும். தயிர் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.